என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு அந்திரிதாஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த எம்பிக்கள் சந்தித்த பிறகு பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் இலங்கையில் தமிழர்கள் சம உரிமை, சமநீதி, கௌரவம், சுயமரியாதையுடன் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று இலங்கை அரசை பிரதமர் வற்புறுத்தி இருக்கிறார் நரேந்திர மோடி. 13வது அரசியல் சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் இருக்கார். இது சாராம்சத்தில் காங்கிரஸ் எடுத்த அதே அரசியல் நிலைப்பாடு. அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக ஒன்றுபட்ட இலங்கைக்குள் என்ன தீர்வோ அதைத்தான் இவர்களும் சொல்கிறாங்க. இதுல டெசோ இன்றைக்கு கூடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண முன்வந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. அவங்க நரேந்திர மோடியோட வார்த்தைகள்ல அவர்களுக்கு எதிர் துருவமாக இருந்து அரசியல் செய்த திமுகவுக்கும் டெசோவுக்கும் வருத்தம்ல ஆறுதல் தெரியுது. ஆனா அவங்களோட கூட்டணியில சேர்ந்து போட்டியிட்ட உங்களுக்கு ஒரு ஆறுதல், திரு வைகோ அவர்களுக்கு அப்படி ஒரு ஆறுதல் அடைஞ்ச மாதிரி தெரியலையே. இல்ல, எடுத்த எடுப்பிலேயே நிலைமைகள் சரியில்லை என்பதுதான் பதவி ஏற்பு விழாவின் போது சாம்ராஜ்யங்கள் விழுங்கிய சபக்குறிகள் என்கிற டெல்லியிலே கருப்பு கொடி போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இந்த எப்படி காமன்வெல்த் மாநாட்டுக்கு காங்கிரஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. கருத்தரங்களை, ராணுவ கருத்தரங்களை போய் இவங்க ஏன் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டோம். ஆனா அந்த கருத்தரங்கத்துல போய் என்ன பேசுறாரு சுவாமி, என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டிலே இதற்காக ஈழத்திற்காக குரல் கொடுக்கின்ற எல்லா கட்சிகளையும் எல்லா தலைவர்களையும் மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் சொல்றாங்க. அந்த உரிமையை இவர் யார் கொடுத்தது? இவர் போய் அங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி ராணுவ கருத்தரங்களை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆகவே இன்னைக்கு போற அந்த பாதை சரியில்லை என்று சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆகவே ஆறுதல் அளிக்கிறதுன்னு அண்ணன் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னா, 13வது அரசியல் சட்ட திருத்தமே எங்களை பொறுத்தவரை ஹம்பக். 87 ராஜீவ்காந்தி அவர்கள் பார்ட்டியாக இருந்து போடப்பட்ட அந்த இது அவங்களே நிறுத்தல. ஏன்னா 2006 சுப்ரீம் கோர்ட் அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் அரசியல் சட்டத்துக்கு ஒவ்வாததுன்னு சொல்லிட்டு அது டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே பார்ட்டி டு தி அக்ரிமெண்ட் ஆக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி என்ன செய்திருக்க, ஆட்சி என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை புகார் கொடுத்திருக்க வேண்டும். அதை புகார் கொடுத்து ஏன் அதை மறுக்கிறார்கள், நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதுக்கு சாங்டிட்டி கொடுங்க என்கின்ற அந்த தார்மீக கடமையை வலியுறுத்துகின்ற கடமையை அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆகவே இதுல 13வது அரசியல் சட்டம் எங்களை பொறுத்தவரை அதுக்கு நாங்க ஒப்புதல் இல்லை என்று சொன்னாலும் கூட ஏதோ இல்லாத ஊருக்கு இழுப்பை சக்கரை என்பதோடு ஏதோ ஒன்று நடந்தால் சரி என்கின்ற நிலைமையிலே தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. தவிர அது கூட ஒரு ஏமாற்று வேலை தான். 13வது அரசியல் சட்ட திருத்தம் என்பது ஆறுதல் அப்போ தேவையற்றதுன்றீங்களா, இல்ல அவங்க மிகையாக ஆறுதல் அடைகிறாங்கன்றீங்களா? இல்ல, அதாவது ஏதாவது ஒன்று நடக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படியாவது ஒன்று நடக்கிறது. அதாவது 87 ஆண்டிலிருந்து 2013 வரை கிட்டத்தட்ட 26-27 ஆண்டுகளாக நடக்காது. இப்ப ஏதாவது நடக்குதுன்ற ஒரு ஆறுதல் தான், அவ்வளவுதான். அதுல ஒரே ஒரு திருத்தம் நான் டெசோனுடைய உறுப்பினர் முறையில சொல்லுறேன். அந்த ஆறுதல் அளிக்கிறதுன்னு சொல்லி அத்தோட நிறுத்தல. அந்த தீர்மானத்தின் அடுத்த வரியே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் டெசோவின் நிலைப்பாடு. இப்ப அந்திரிதாஸ் சொன்ன மாதிரி இல்ல, நீங்க சொல்லி இருக்கக்கூடிய தீர்மானம் அந்த வரி இருக்கிறது, ஆறுதல் அளிப்பதாக அமைந்திருக்கிறது என்ற அடுத்த சொல் இதை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று ஈழத்தமிழர்கள் விரும்பும் அரசியல் தீர்வு கனியும் காலகட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமானது ஈழத்தமிழர்கள் விரும்பும் என்பது. ஏன்னா அவங்களுக்கான தீர்வை நாம் தீர்மானிக்க முடியாது. அதுல ஒரு செய்தி நான் என்ன சொல்றேன்னா, பொது வாக்கெடுப்பு என்பது நாம் முன்வைக்கிற திட்டம். இன்னைக்கு உலகத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே கிழக்கு திமோர்ல, தெற்கு சூடான்ல, இப்போ இந்த கிரீமியாவில் நடந்தது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, படல, அது அடுத்ததுன்னு வச்சுங்க. ஆனா இப்படி ஒன்றை ஐக்கிய நாடுகள் மேற்பார்வையில் நடந்த பொது வாக்கெடுப்பு, கிரீமியா ரஷ்யாவை நடத்திய பொது வாக்கெடுப்பு, அதனாலதான் இன்னைக்கு அதை ஒத்துக்கல. ஆனால் அப்படி ஒரு பொது வாக்கெடுப்பு வருகிற வரைக்கும் நாங்க எதையும் ஏற்க மாட்டோம் என்று சொல்லுவது ஈழ மக்களினுடைய இயல்பான இன்னைக்கு அவங்க இருக்கிற போராட்ட நிலை எல்லாவற்றையும் கவனத்தில் வச்சு சொல்லணுமே தவிர நாங்கள் வீராதி வீரர்கள் எதையும் ஏற்க மாட்டோம் என்பதற்காக அவர்கள் மீது திணிக்க முடியாது. எனவே அது ஆறுதல் என்று சொன்னது நிறைவடைந்து 2011 பிரசல்ஸ் நடந்த மாநாட்டில் வைகோ அவர்கள் அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தெளிவா சொன்னார், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த பொது வாக்கெடுப்பு தெற்கு சூழல் நடந்தது. ஏன்னா 10 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு பரவி விரவி கிடக்கிறார்கள். அவர்கள்லாம் வாக்குரிமை அளிக்கிறது ஐநா ஏற்பாட்டை செய்ய வேண்டும். சொன்ன 13வது திருத்தம் பற்றியும் நான் ஒன்று சொல்லணும், பிறகு சொல்றேன். இல்ல இந்த ராஜீவ்காந்தியினுடைய அந்த ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் தான் 13வது திருத்தம். அந்த 13வது திருத்தமே உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படல. ஒரு பிரிவு
லிங்கேஜ், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணம் இணைப்பு என்பதை அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ரத்து செய்து விட்டது. அந்த ஒரு பிரிவு முக்கியமான வடக்கையும் கிழக்கையும் பொதுவாக ஒரே ஒரு சின்ன செய்தி, முக்கியமான செய்தி இருக்கு. என்னன்னா அந்த வடக்கு கிழக்கு தான் அதுல மிக முக்கியமானது. ஆனால் அதை கூட இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி நிராகரித்ததுன்னா, இந்த ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா ஒப்பந்தப்படி அந்த வடக்கு கிழக்கு இணைப்பை அதிபர் நாடாளுமன்றத்திலே சொல்லிவிட்டு பிறகு வரணும்னு. ஆனா நாடாளுமன்றத்தில் அவர் அறிவிக்காமல், அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான், அறிவிப்பு இல்லாமல் அரசு இதழ் கெசட்ல மட்டும் வந்ததனால இது செல்லாது என்று அது வெறும் டெக்னிக்கல் எரர், ஏமாற்று வித்தை தான். நீங்க நான் கேக்குறேன், இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில வைகோவும் சரி மதிமுகவும் சரி பேசுவதை தவிர உருப்படியாக ஏதாவது செய்தீர்கள் என்று நீங்க சொல்லணும். தயவு செய்து செய்தவர்களை செய்யற இடத்துல 1.5 லட்சம் பேர் நாங்க கிடையாது. சாகடிப்பதற்கு இருந்த ராஜபக்சேவும் பிரபாகரனும் தான் பொறுப்பு. ராஜபக்சே பாராளுமன்றம் சொன்னதை நீங்க மறுக்கவே இல்லை. ராஜபக்சே இந்தியாவுக்கான போரை நாங்கள் நடத்தினதை நீங்க மறுக்கவே இல்லை. அந்த போரில் மனித உயிர் ஒரே இடத்துல வர வைத்தது யார் காரணம்? எங்களை கேட்டு யாரும் போர் தொடுக்கல, எங்களுக்கு தொடர்பில்லை. எங்களுக்கு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நாங்கள் விலகிவிட்டோம். அப்புறம் எப்படியோ போச்சு. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தானே பேசுறாங்கன்னு கேட்டீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம். ராஜீவ்காந்தி என்ற காங்கிரஸ் தலைவருக்கும் ஜெயவர்தனே என்ற அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் கிடையாது. இந்த நாட்டுடைய பிரதமருக்கும் அந்த நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் இந்த ஒப்பந்தம். இந்த அரசாங்கம் இதே நிலையை எடுக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு யதார்த்தத்துக்கு வரணும் தான் இவங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற யதார்த்த நிலைமை என்ன? மரியாதைக்குரிய திரு சம்பந்தம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு வந்தார். பேசும்பொழுது சொல்றார், அவங்க எல்லாம் அங்க இருக்கிற தமிழர்கள் பல பேர் கணவனை இழந்தவர்களாக இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறாங்க, பல பேருக்கு மனவியாதி இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு அவங்களெல்லாம் அதுல இருந்து கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வருது? அவர்களுக்கு வேற மாதிரி என்ன மாதிரி உதவிகள் செய்யலாம் அப்படி யோசிக்கணுங்க தான் நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்க யதார்த்த நிலை வாங்க. எல்டிடி அங்கே ஈழத்தை கொண்டு வர முடியல, ஈழப்போர்ல தனி ஈழத்தை கொண்டு வர முடியாது, எல்டிடியாலேயே முடியலன்னா வேற யாராலையும் இப்ப முடியும் சொல்லுங்க? அவங்க எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ஜனநாயக பாதையில அவங்க எல்லாம் தேர்தலில் போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள், அப்படி வந்தாங்க. அங்க இருக்கிற விக்னேஸ்வரன், முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சொல்றாரு, தயவு செஞ்சு எங்கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தமிழக கட்சிகளுக்கு ஒரு இது சொல்றாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு, நீங்க விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோங்கிற அளவுக்கு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு யதார்த்தத்துக்கு தான், யதார்த்தத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த இந்திய அரசாங்கம் முடிவு செய்ய முடியும். அதனால அதன் அடிப்படையில் 13வது அரசியல் மஹிந்த ராஜபக்சே அரசோடு ஒரு இணக்கமான ஒரு நல்ல உறவை பேணிக்கொண்டு இல்ல ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க 13வது அந்த அக்ரிமெண்ட்லயே பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கு இந்தியா அதுல இன்டர்ஃபியர் பண்ண முதல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடிய ரைட் நமக்கு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ல ஜெயவர்தனே ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்துல இந்தியாவுக்கு அந்த ரைட்டே இருக்கு அதுல. அதனால இந்திய அரசாங்கம் அதை செய்யணும். அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, இவரெல்லாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு அந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுதே நான் வலியுறுத்தினேன், இவங்கெல்லாம் போய் ரெப்ரசன்ட் தமிழகத்தினுடைய டெசோவா இல்லாட்டி திராவிட முன்னேற்ற சொல்லியா செஞ்சாரு. இயற்கையாக வந்த பொழுதே முதல் முறையாக பார்க்கும் பொழுதே அவர் சொன்னாரு ராஜபக்சே கிட்ட, இதை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொல்றேன், 40 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் இருக்கிற பிரச்சனையை நாங்க என்ன காலையில டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சுக்குள்ள நடத்தின உண்ணாவிரதத்து மூலமா முடிக்க முடியும் நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள 2 மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு இலங்கை பிரச்சனை சொன்ன மாதிரியா சொல்ல முடியும்? கிளம்பும் போதே அப்படி சொல்ல முடியாது. போறீங்களேன்னு சொல்றோம், கிளம்பும் போதே போகாத ஊருக்கு போறீங்களே, இது தொடக்கமே சரியில்லையே. சாரியும் சுவாமியும் வச்சுக்கிட்டு எப்படி டீல் பண்ண? அதுதான் தவறு. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு ஒரு சாம்பிள் நம்முடைய மீனவர்கள், இந்திய தமிழ் மீனவர்கள் இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறார்கள். இவருடைய ஆட்சியில எவ்வளவு நாள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க? ஒரு செய்தி சொல்லுங்க, பாசிட்டிவான விஷயத்தை பேசுங்க. அதாவது இது யதார்த்தத்தை எல்லாம் இப்ப பேசுறீங்கல்ல, இந்த யதார்த்தம் 2009 இருந்தே இருக்கா இல்ல 2014 மே 26க்கு பிறகா? எப்படி உங்க சின்ன பேசினாரு தனித்தமிழ் ஈழத்தை நோக்கி போகும் சென்னையில நடந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன். அது பாரதிய ஜனதா கட்சி நடத்திய கூட்டம். இந்த நிலை நீடிக்கும் என்று சொன்னால் தனித்தமிழ் கேட்பது, தனி ஈழம் கேட்பது தவறாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். அது மட்டும் சொல்லல, அந்த கூட்டத்தில் அவர் பேசியது மன்மோகன் சிங் காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்லக்கூடாது, இந்தியா செல்லக்கூடாது,
இலங்கையை காமன்வெல்த் அமைப்பிலிருந்தே சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். இந்தியா ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து ராணுவத்தை முற்றாக அகற்றுவதற்கு இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் மாத்திரமல்ல, எங்களுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர். நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த மன்மோகன் சிங் எல்லாத்துக்குமே துணை இருந்தார்கள். உங்க மேல சந்தேகம் மக்களுக்கு இருக்குங்க. இங்க இருக்க நரேந்திர மோடி மீட்கிறாரு, நரேந்திர மோடி மன்மோகன் சிங் எப்படி ஒன்று சொல்லுவீங்க? கூட இருந்து துணை இருந்து விட்டு அந்த உள்நாட்டு யுத்தத்தில் துணை இருந்த நீங்களும் மன்மோகன் சிங் நரேந்திர மோடி ஒண்ணா? இல்ல பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கிற ஏற்பாடுகள் இப்ப நடக்குதா? அந்த குற்றவாளிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இப்ப நடக்குதா? அதாவது பொதுக்கூட்டத்தில் பேசினது கூட நான் சொல்றேன், நாடாளுமன்றத்திலேயே சின்ன பேசினார், சல்மான் குர்ஷித்தை பார்த்து பேசினார். ரொம்ப நேரடியாக அந்த பாராளுமன்ற பேச்சை நான் நேரடியாக கேட்டேன். இப்ப அவங்க பிரதமர் மோடி விடுதலை நாள் விழாவிலேயே பொதுக்கூட்டம் மாதிரி பேசுறாங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க எல்லாமே அப்படித்தான் பேசுறாங்க. எனவே முழுக்க முழுக்க அன்னைக்கு யதார்த்தமும் இன்னைக்கு யதார்த்தமும் முற்றுமா மாறி போயிடுச்சா என்ன? இல்ல 2009 மே மாதம் நடைபெற்ற அந்த இலங்கை அந்த விடுதலை புலிகளுக்கான அந்த போரில இந்தியாவுக்கு எந்த பங்கும் இல்லை என்று பலமுறை சொல்லிட்டோம். ஆனா இந்தியா அந்த போரில் அங்க இருக்க இலங்கை ராணுவத்திற்கு உதவி செய்ததாக, ஆயுதங்கள் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். ஆயுதங்கள் கொடுத்தால் எப்படி கொடுத்தார்கள்? கப்பல்ல கொடுத்து அமிச்சமா, விமானத்தில் அமிச்சமா, எப்படி அனுப்பணும்? அதுக்கு என்ன ஆதாரம்? நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த ரேடார் கருவியை தவிர எந்த விதமான ஆயுதத்தையும் நாங்கள் வழங்கவில்லை என்று தெளிவாக கொஞ்சம் காட்டி கொடுக்கிறது. அது ஒண்ணு போதுமே. அப்புறம் என்ன, அப்புறம் ஆயுதம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரேடார் பேசுறீங்க. ரேடார் கொடுத்ததுக்கு ஆதாரம் மாட்டீங்க. நான் சொல்றேன், அதுக்கப்புறம் ஆயுதங்களை கொடுத்துன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் மீது உரிமை பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும், தவறான தகவல் என்று கொண்டு வரல. ஆக ஆயுதங்கள் நாங்கள் கொடுக்கவில்லை, கொடுத்ததாக சொல்லுவது ஜமக்காலத்தில் வடிகட்டிய போய் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இதை ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவசியம் கிடையாது. வடக்கு மாகாணத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு, அங்க மாகாண கவுன்சில் தேர்தல் நடந்திருக்கு, அங்கே வந்து ஒரு முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து வடக்கையும் கிழக்கு இணைச்சு நடத்துறீங்க, கிழக்கு தனியா நடத்துறீங்க, வடக்கு தனியா நடத்துறீங்க. 50 தானே சேர்த்து வச்சா நீங்க பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் உட்கார்ந்து பெருமாள் முதலமைச்சராக இருந்த போது வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு தமிழ் தாயக பகுதி இருந்தது. சொல்லிட்டாரு, எனக்கு பெஞ்சில் வாங்குறது கூட எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சொன்னவர் நீங்க. எல்லாருமே நீங்களும் துரோகிகள். நீங்க மட்டும் நாட்டுக்கே துரோகி, இந்தியாவுக்கே துரோகி, நீங்க வந்து உலகத்துக்கே துரோகி. இந்த சண்டை அப்புறம் வச்சுங்க. 2014 பற்றி பேசுவோங்கிறதுனால நான் அதை பேசல. ஆனா அதையே சந்தடி சாக்காக வைத்துக் கொண்டு 2-3 தரம் அண்ணன் திரும்பி அதற்கும் காங்கிரசுக்கும் எங்க அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது எது ஜமுக்காடத்தில் வடிகட்டிய உலகத்துக்கு தெரியும். ஆனா நம்ம இப்ப அதை பற்றி ஆனா ரொம்ப தூரம் வந்துட்டோம். திருப்பி அது இல்லை இல்லைன்னு நடுவுல சொல்லக்கூடாது. அது வேண்டாம், விவாதிக்கலன்னா வேற பலமுறை நம்ம இந்த மாதிரி விவாதிச்சிருக்கிறோம். ஒன்னொன்னு சொல்றேன், இந்த மறுப்பை நீங்கள் பலமுறை பதிவு செஞ்சிருக்கீங்க. முற்போக்கு கூட்டணியில காங்கிரசும் திமுகவும் கூட்டணி இருந்தது. 2009 தேர்தலில் போர் நடக்கிற அந்த காலகட்டத்தில் 28 இடங்களில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றது. 2009க்கு பிறகு ஒரு வெற்றியே அந்த நீங்க உங்க மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. சரி, நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். இப்ப 2014க்கு வந்துரும். 2009 பற்றி நிறைய பேசி இருக்கிறோம், நிறைய குற்றச்சாட்டு நீங்களும் சொல்லிருக்கீங்க, ஆணித்தரமா திரு கோபண்ணா அவர்களும் மறுத்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.